வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 11th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் -6/11 டு கெட் 8/9 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கு, எந்த நம்பரை வந்து சப்ராக்டட் ஃப்ரம் -6/11 அப்படின்னா, ஃப்ரம் அப்படின்னா இதில் இருந்து அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து அப்படின்னா -6/11ல் இருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 8/9 கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டுறாங்க. த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் -6/11 டு கெட் 8/9 அப்படிங்கிறத இந்த ஃபார்மெட்டை தான் இப்படி சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அப்படின்னா அதில் இருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ரம்முக்கு அடுத்து எந்த நம்பர் வருதோ அதான் ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டு என்ன நம்பர் நமக்கு தெரியாது. சரியா? அப்போ டு கெட் அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8/9ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு இது தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ -6/11 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/9 போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? வேரியபிளை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாமா? -x இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ 6/11 ப்ளஸ் 8/9. இப்போ -x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? சைடில் எடுங்க. 11 9 11 1 சார் 11 9க்கும் என்ன வரும்? 3 3 சார் 9 அதே தான் வரும். 11 9 சார் 99. எல்சிஎம் வந்து 99 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ போட்டு பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 6/11 into by equal to by 99 வரும் டினாமினேட்டில். 11 9s are 99, 9 6 are 54. நெக்ஸ்ட்டு 8/9 into by equal to by 99 போடும். 11 9s are 99, அதே 11 8s are 88. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 54 plus 88 divided by 99 போட்டாச்சு. டினாமினேட்டர் காமனாக போட்டோம். இப்போ -x is equal to 54 plus 88 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 142 divided by 99. அப்போ இந்த மைனஸ் சிம்பலை வந்து ரைட் சைட் கொண்டு போயிடலாமா? ரைட் சைட் கொண்டு போகும்போது x is equal to -142 divided by 99 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எப்போவும் நம்ம கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சப்ராக்டட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த நம்பரில் இருந்து அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் சப்ராக்டட் ஃப்ரம்னால -6/11ல் இருந்து ஒரு நம்பர், எந்த நம்பர் தெரியல, அந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது இது கிடைக்கும்னு கொடுத்துருந்தாங்க. என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை எடுத்துட்டு நம்பரை ஒரு பக்கமாகவும் வேரியபிள் ஒரு பக்கமாகவும் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 12வது சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதில் எது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் அப்படின்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுலேயும் ஒரே நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு நம்பர் கிடைக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஈக்குவலண்ட் பேர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறத செக் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? -20 divided by 12 5/3 கொடுத்துருக்காங்களா? இப்போ 5/3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இன்ட்டு பை ஈக்குவல் டு பை -20 divided by 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பர் வந்து ஒரு பக்கமும் பெருசாக கிடைக்கிறது இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கோங்க. இப்போ 3 4s are 12ன்னு வருமா? இங்கே 5 4s are 20 கிடைக்கும். ரெண்டுலையும் ஒரே நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிது. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தானே வரணும். ஆனால் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இது ஈக்குவலண்ட் பேர்ஸ் கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. இப்போ மேபி இங்கே மைனஸ் போட்டிருந்தோன்னா என்ன ஆகும்? இப்போ ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருந்தால் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் ஆகும். அப்போ இங்கேயும் வராது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. அதனால் ஏ ஆப்ஷன் கிடையாது. ஈக்குவலண்ட் அப்படின்னா இங்கே உள்ளதை இங்கே ரெண்டு ஒரே மாதிரி நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே உள்ள ஆன்சர் கிடைக்கணும். மாறுபாடுகள் சிம்பிளில் வந்தால் கூட சேஞ்சஸ் இருந்தாலும் அது வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பி வந்து பாருங்கள். -8/15 16/-13 இருக்கா? என்ன பண்ணலாம்? சின்ன நம்பர் எங்கிட்ட வச்சுக்கலாமா? -8/15 இன்ட்டு பை ஈக்குவல் டு பை அப்படியே நீ கொடுத்துருக்க ஆன்சர் ஈக்குவல் அந்த ஆன்சரையும் போட்டுக்கலாம். இப்போ 15 2 சார் நமக்கு என்ன தெரியும்? 30. 8 2 சார் என்ன தெரியும்? 16. இங்கே மைனஸ் வருதா? அப்போ இங்கே மைனஸ் போட்டு பார்க்கலாம். இங்கேயும் மைனஸ்னால் நியூமரேட்டரும் மைனஸ் தான். டினாமினேட்டர் மைனஸ்னால் நியூமரேட்டர் என்ன தான் வரும்? -2 தான் வரும். ஏன்னா ஈக்குவலண்ட் அப்படின்னா ஒரே நம்பரை டினாமினேட்டரையும் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம்.
இப்போ 15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15 2 சார் 30. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 2 சார் 16. அப்போ இது கிடச்சிருச்சா? இதுதான் கரெக்டான ஈக்குவலன்ட் பேர்ஸு. ஓகேவா? அதனால பி தான் இதனுடைய ஆன்சர். ஆனாலும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் எதுக்கும். இப்போ சி ஆப்ஷன் பார்க்கலாமா? -18 டிவைடட் பை 36 -20 டிவைடட் பை 44. இது கண்டிப்பாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு ஈக்குவலன்ட் பேஸாக இருக்காதுன்னு. 18 20 ரெண்டு நம்பர் தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ எதோடையாவது மல்டிப்ளை பண்ணால் இங்கே 20 வருமா? 18ஓட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 20 வருமா? வராது. அப்போ டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது ஈக்குவலன்ட் பேஸ் கிடையாதுன்னு. நெக்ஸ்ட் டி பாருங்க. 7 டிவைடட் பை -5 இன்ட்டு பை ஈக்குவல் டு பைனே கூட போட்டு பாருங்களே. -5 டிவைடட் பை 7 அப்படின்னா 5 இன்ட்டு ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 7 கிடைக்குமா? இல்லை 7 இன்ட்டு ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 5 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதுவும் ஈக்குவலன்ட் பேஸில் வராது. சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு டேரெக்டாக, அவ்வளோதான். ஏல வந்து சிம்பிள் வரல, அதனால அது கேன்சல் ஆயிடுச்சு. சியில் வந்து ரெண்டு பக்கத்தில் நம்பர் இருக்குது, இதோட மல்டிபிள் வராது இது, அதனால இது கேன்சல் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து மல்டிபிள் வராது. 5ல் வந்து 7 வருமா? வராது. 7ல் 5 வருமா? வராது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பி ஆப்ஷனில் தான் கரெக்டாக வந்திருக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் -2ஆல் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ அதுதான் ஈக்குவலன்ட் பேஸ், அவ்வளோதான். அப்படியே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 13th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5/4 இஸ் அ ரேஷனல் நம்பர் which lies between டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணலாமா? சிம்பிளை மட்டும் விட்டுட்டு நம்ம டிவைட் மட்டும் பண்ணலாம். 5 4 4 1s 4 பேலன்ஸ் 1. இப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிப்போம். 4 2s 8 பேலன்ஸ் 2 0. 4 5s என்ன கிடைக்கும்? 20. அப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5/4க்கு வந்து 1.25 கிடச்சிருக்கு. -5/4 அப்படின்னா இங்கேயும் மைனஸ் வருமா? அப்போ -1.25. சிம்பிளை மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட் டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிம்பிளை மறந்துடாமல் ஆட் பண்ணணும். இப்போ நம்பர் லைன் போட்டு பாருங்க. இப்போ 0 இங்கே 1 2 3 போகும். இங்கிட்டு -1 -2 -3 அப்படியே போகும். இப்போ -1.25 அப்படின்னா -1க்கு அடுத்து தான் வரும் 1.25. இப்போ எது ரெண்டுக்கு இடையில வருது? -2க்கும் -1க்கும் இடையில தான் வந்து என்ன வருது? -1.25 வருது. கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி நம்பர் லைன் போட்டு பார்த்துக்குங்க. அப்போ தான் தப்பு பண்ண மாட்டீங்க. அவசரத்தில் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு டிக் பண்ணி விட்டுருவோம். அதனால் நம்பர் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ -2க்கும் -1க்குள்ளேயும் வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 14th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? -17 டிவைடட் பை 24 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் விட்டுட்டு என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 17 24 இருக்கா? இப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோமா? 24 7 168ன்னு வருமா? பேலன்ஸ் 2 வரும். நெக்ஸ்ட் திரும்ப ஒரு 0 ஆட் பண்ணுவோம், சின்னதாக இருக்கனால. அப்போவும் சின்னதாக இருக்கனால இங்கே 0 ஆட் பண்ணி இங்கேயும் 0 ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சா கூட நமக்கு என்ன பண்ணும்? நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ 0.70ன்னு வரும். இங்கே ஒரு சிலருக்கு வந்து 0.654ன்னு வரும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக போகிறதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிவைட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் பேசாமல். எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் இருக்க நம்பர் எடுத்துக்கங்க. 24 16. இது 7/8னாலும் ஒன்று தான், -7/8னாலும் ஒன்று தான். அப்போ 8 இங்கே 32. இப்போ 2 1s 2 2 2s 4 2 8s 16 2 4s 8 2 1s 2 பேலன்ஸ் 1 2 6s 12. நெக்ஸ்ட்டு 2 6s 12 2 4s 8 2 2s 4 2 8s 16. திரும்ப 2 3s 6 2 2s 4 2 1s 2 2 4s 8. திரும்ப 2 டேபிள் 1 2 2s 4 திரும்ப 2 வருமா? லாஸ்ட்டாக 3 போட்டுடலாமா? எல்லாமே இப்போ ஒன்றா மாறிடுச்சா? என்ன பண்ணலாம்? 4 2s 8 8 2s 16 16 2s 32 32 into 3 96. இப்போ நமக்கு வந்து 96 கிடச்சிருச்சா? எல்சிஎம் வந்து என்ன கிடச்சிருக்கு? 96 வந்து கிடச்சிருக்கு நமக்கு. என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றோடையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -17 டிவைடட் பை 24 பை 96ன்னு இருக்கா? 24 4s 96 வரும். அதே 4 மேலே போடுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 17 4s 68. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன இருக்குது? -13
divided by 16 into by equal to by 96. 16 6 are 96. 13 6 are 78. Minus into plus minus வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, minus 7 divided by minus 8 அந்த minus 7 divided by 8 போடலாம். into by equal to by 96. என்ன பண்ணலாம், 8 12s are 96. அதே மாதிரி 7 12 minus into plus minus வரும். 7 12s are 84. நெக்ஸ்ட் என்ன இருக்கு லாஸ்டா, minus 31 divided by 32 96. 32 3s are 96 தானே, 32 3s are 96. அதே மாதிரி 31 3 வந்து 93 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிம்பிளுமே மைனஸில் தான் இருக்குது கிடச்சிருக்குது. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே சேம் ஆயிடுச்சு. அப்போ ஈஸியாக நம்ம எது வந்து பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாமா. மைனஸ் வரதுல என்ன சொல்லியிருக்கோம், எது சின்ன நம்பரோ அதுதான் பெருசாக இருக்கும். மைனஸில் ஆப்போசிட்டாக இருக்கும். அதே ப்ளஸில் வந்து எது பெரிய நம்பரோ பெரிய நம்பர் தான். மைனஸில் வந்து எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பராக இருக்கும். அப்போ இதில் எது சின்னது, நியூமரேட்டில் பாருங்கள், இது -68 -78 -84 -93. எது சின்னது, -68 divided by 96 தான் சின்னது. அதுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எது கிரேட்டஸ்ட் ரேஷனல் நம்பர், -17 divided by 24 தான் கிரேட்டஸ்ட் ரேஷனல் நம்பர். அவ்வளோதான், சிம்பிள். டிவைட் பண்ணி கொடுக்கலாம். டிவைட் பண்ணி கொடுத்தா ரொம்ப டைம் எடுக்கும், லாங் ப்ராசஸாக இருக்கும். இன்னொன்று 0 பாயிண்ட் சம்திங்கில் வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும்னு. அதனால் எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக போடணும்னா ஈஸியாக கொடுத்துருக்க ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாத்தோடைய டினாமினேட்டரையும் போட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எது பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக போட்டுடலாம் ஆன்சரு. 2 டைப் கொஸ்டின்ஸில் 15th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டினாமினேட்டரில் இருக்கிறதோட சம் பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 528 இருக்கா. இப்போ 528 என்ன பண்ணலாம், இது மூணையும் ஆட் பண்ணணும். 5 + 2 + 8. ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் அப்படின்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 5 + 2 + 8 என்ன வரும், இப்போ 5 + 2 + 8 வந்து என்ன வரும், 15 வரும். அப்போ 15 கிடச்சிருக்கா. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 15 என்ன பண்ணணும், 1 + 5. 1 + 5 என்ன கிடைக்கும் நமக்கு, 6. அவ்வளோதான் ஆன்சர், கண்டுபிடிச்சாச்சு. 6 முடிஞ்சு. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒருத்த கொடுத்துட்டு நம்மளை வந்து டினாமினேட்டரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 + 2 + 8 போடும்போது 15 கிடச்சிச்சு. சிங்கிள் டிஜிட்டில் மாற்றணும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப. இப்போ திரும்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 1 + 5, அப்போ 6ன்னு கிடச்சிருச்சு. அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.